ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வைஸ். நான் சார் ஏடிக்கு இன்டர்வியூல ஒரு புது மாண்பதை வந்து நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். அண்ட் தென் நான் வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் போட்டு ஒரு 2-3 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் போட்டது. அண்ட் தென் அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு காலேஜ் இருந்தனால அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து உங்கள் வீடியோ வந்து கண்டினியூ போடலான்னு இருக்கோம். அண்ட் தென் நான் வந்து வீடியோ கண்டினியூ வந்து போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதனால வந்து உங்களோட பழைய சப்போர்ட்ல வந்து ப்ளீஸ் வண்டி வந்து திருப்பி கொடுங்க. அண்ட் தென் வந்து பழைய மேன்மை வந்து கொண்டு வந்தா நீங்க அந்த அளவுக்கு வந்து வியூஸ் போகாது. அண்ட் அதனால புது மேன்மை வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த மேனும் வேற லெவல் வெடித்தனமாவே இருக்கும். அண்ட் தென் இது வந்து கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மேன் மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் இது வந்து ஸ்வீட் ஃபார்மர் அப்படி சொல்லி ஒரு மான்மை தான். இது வந்து ஃபார்மிங் பத்தி சம்மந்தப்பட்டது இருக்கும். அண்ட் தென் இது நல்லாவே இருந்தது நான் பார்க்கும்போது. அண்ட் அதனால புது விதமான நம்ம ஒரு ஆர்வமா ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமேல வந்து நம்ம அதெல்லாம் செகண்ட் லைஃப் ரேங்கர்லாம் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அண்ட் அதனால வந்து உங்களுடைய பழைய சப்போர்ட் அதனால முடிஞ்ச சப்போர்ட்லாம் வந்து கொடுங்க. அண்ட் தென் நான் வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த கதை அப்படிங்கிற வந்து வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீல வந்து பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தங்க வந்து கதை சொல்ற மாதிரி சொல்றாங்க. எங்க உலகம் வந்து ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு, எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாவே இருந்தாங்க. பட் அந்த டைம்ல தான் வந்து ஒரு டஞ்சன் பிரேக் வந்து நடந்தது. அப்பதான் வந்து அந்த உலகத்துக்குள்ள டஞ்சன்ல வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் டஞ்சன் பிரேக்ல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி காப்ளின்ஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து காடர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேல ஒரு கருணை பண்ணி அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தென் அவங்கள வந்து நம்ம வந்து ஹண்டர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி சொல்லி வந்து சொல்றாங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்கான். அண்ட் தென் அவனுக்கு வந்து ஒரு ஹண்டர் ஆகணும் வந்து ஆசை. பட் அவன் ட்ரை பண்ணி பார்த்தா அவனால வந்து அண்டர் ஆக முடியல. இப்ப வந்து அவனுக்கு ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி அவனும் வந்து அவன் புலம்பிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கைய. இவன் இந்த மாதிரிலாம் வந்து புலம்பிட்டு இருக்கும்போதே வந்து அவனும் ஒருத்தங்க வந்து ஜியான்வோ நீங்க வந்து வா, இங்க எதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. இருங்க நான் வரேன் அப்படி சொல்ல அவன் எதுக்கு வந்து உன்னைய வருத்தி வந்து கஷ்டப்படுத்துற, நீ வந்து கொஞ்சம் ஈஸியாவே வந்து பண்ணலாம்ல அப்படி சொல்ல இல்ல நான் வந்து கொஞ்சம் ஹார்டா பண்ணாதானே வந்து என்னால வந்து முடியும் அப்படி சொல்றான். அண்ட் தென் அந்த டைம்ல தான் வந்து அவங்க தாத்தா பாட்டி நினைக்கிறேன். அண்ட் தென் அவங்க பார்த்து கத்துறாங்க, எதுக்கு வந்து இவனுக்கு ஹார்டா வந்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கத்த. அண்ட் தென் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் தென் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா எனக்கு வந்து அன்றாவணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசையாவே இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் என்ன பண்ணா வந்து வீட்டை விட்டு கிளம்பி நான் வந்து அன்றாவணும் சொல்லி வந்து போயிட்டேன். அண்ட் அந்த ஒரு சமயத்துல என் தம்பி பிசினஸ் பண்றதா சொல்லி இந்த நிலத்தளத்தை வந்து அடகு வச்சு அண்ட் தென் அந்த காசுல வந்து பிசினஸ் பண்றதா சொல்லி அண்ட் தென் அதுலயே லாஸ் ஆகி இப்ப இந்த நிலைமை வந்து ஒரு கடனாலேயே வந்து மாறிடுச்சு. ஆனா அதே சமயத்துல என் தம்பி வந்து காணாம போயிட்டா, மிஸ் ஆயிட்டா, எங்க போனான்னு தெரியல அப்படி சொல்லி இவனும் ஃபீல் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த டைம்ல அவங்க சண்டை போறதை பார்த்துட்டு ஓகே காம் டவுன் அவங்க எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கிறீங்க, அண்ட் தென் நம்ம வந்து கவர்மெண்ட் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் தென் இதுக்கு மேல வந்து இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க, அதாவது அந்த கடனாத்தி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல இன்னும் வந்து நம்ம கடினமா வந்து உழைச்சு நிறைய வந்து பணத்தை சேர்த்தனா நம்ம வந்து வாழ்க்கைன்னு இம்ப்ரூவ் ஆகும் அப்ப நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறேன். அந்த டைம்ல தான் அவனு யோசிக்கிறேன், இது வந்து என் தம்பி மேல தப்பே கிடையாது. அண்ட் தென் ஏன்னா நான் தான் வந்து அன்றாவணும் சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டேன். அப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அண்ட் தென் நானும் வந்து அன்றாவக்கூடிய அந்த கனவை வந்து விட்டுட்டு அண்ட் தென் வீட்டுக்கோசரம் வந்து எல்லாத்தையும் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்ப நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அண்ட் தென் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து போறான். நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் கிராப்ஸ் எல்லாம் வந்து விற்கிறதுக்கு போது அதில் ஒரு கம்மியான அமௌண்ட் தான் வரும். பட் அதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் கிராப்ஸ் எல்லாம் வந்து வித்தா நமக்கு வந்து நிறைய காசு போகும் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து யோசிச்சுக்கிட்டே போவேன். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த ஸ்பெஷல் கிராப்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து வரும்னா வந்து இந்த டஞ்சன்குள்ள தான் வந்து இருக்கும். அண்ட் தென் அது ரொம்ப வந்து ஸ்பெஷலானது ஒண்ணு. அண்ட் தென் அதை வச்சு ஹீலிங் பர்சன் அது மாதிரி இந்த மாதிரி நிறைய செய்யலாம். அண்ட் தென் அதை வச்சு கல்டிவேஷன் கூட வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அண்ட் தென் அதனால தான் அது ரொம்ப வந்து ஸ்பெஷலாவே இருக்கு. பட் நம்ம வந்து அது நார்மலா வந்து அது வாங்குறதே வந்து பெரிய விஷயம், அதை சீடு வாங்குறதே பெரிய விஷயம். அண்ட் தென் சீடை வாங்கி நம்ம அதை பராமரிக்கிறது அதெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் பண்ணோம்னா வந்து நல்ல வந்து லாபமான ஒரு விஷயம். சரி ஓகே நம்ம வேணா அது பாக்குறதுக்கோசரம் நாங்க போலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து யோசிக்க இப்படி எல்லாம் நம்ம ஹீரோட மைண்ட்ல வந்து பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பதான் வந்து அவனுக்கு வேற ஒரு வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்குது அவன் பக்கத்துல. பட் அவன் பக்கத்துல என் பக்கத்துல யாருமே இல்லையா, பட் இந்த எங்க இருந்த வாய்ஸ் கேக்குது அப்படி சொல்லி அவனும் பார்க்க அவனுக்கு என்னன்னா வந்து இந்த செடியில தான் வந்து கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அண்ட் தென் இந்த செடிக்கு இதை பேசுச்சா என்ன, பட் அதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம மூளைக்கு இது குழம்பிருச்சோ ரொம்ப யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவன் வீட்டுக்கு போறான். அண்ட் தென் நான் வந்து வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது சரி கைகள்லாம் வந்து கழுவிட்டு அண்ட் தென் சாப்பிடலாம் அப்படி சொல்ல அப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் கையில வந்து ஒரு செடி வச்சிருக்கிறான். அண்ட் தென் அவனுக்கு வந்து வாய்ஸ் கேட்டதா சொன்னான் பாத்தீங்களா, அந்த செடியை அவன் அப்படி வந்து தூக்கிட்டு வந்துட்டா. அண்ட் தென் அதை வந்து எங்க அம்மாட்ட காமிச்சு, அம்மா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, இது என்ன செடி தெரியுமா அப்படி சொல்லி கேட்க, இது ஜஸ்ட் வந்து முளதா விட்டு இருக்குது, அண்ட் தென் இதை வச்சு இது என்ன செடின்னு சொல்ல தெரியல எனக்கு அப்படி சொல்ல அப்படிங்களா அப்புறம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு வந்து அவ்வா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அது அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான சவுண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு அந்த செடிக்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. பட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், உங்களுக்கு இதுல ஏதாவது சத்தம் கேட்டு கேக்குதா அப்படி சொல்லி கேட்க, சத்தமா நீ சொல்றத பார்த்தா அது ஏதோ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்ல, ஆமா இது அப்படி கூட சொல்லிக்கலாம், ஏன்னா வந்து அது ஏதோ வந்து சத்தம் போட்டுட்டு இருக்குது அப்படி சொல்ல
ஜியாம்பு உனக்கு என்ன மூளைக்கு குழம்பிருச்சா, ஒருவேளை ஒன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விளையாட்டா கேட்க, ஒருவேளை ஃபார்மிங் வந்து நீ ரொம்ப அதிகமா வந்து செஞ்சு ஒன்னு மூளை வேற குழம்பி போச்சோ, உனக்கு தெரியல வந்து பேசுற மாதிரி கேக்குதோ அப்படி சொல்லி வந்து அவங்களும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து பிராங்க் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் தென் அவங்களுக்கு புரியல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றேன், இல்ல ஜஸ்ட் ஒரு செடி எப்படிங்க பேசுவோம், நான் ஜஸ்ட் வந்து சும்மா அப்படியே ஒரு ஃபன்னா வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் நம்ம ஹீரோக்கு வந்து ரியலாவே வந்து அந்த செடி வந்து பேசுற மாதிரி கேக்குது. ஆனா அதை சொன்னதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தரலாம் பிளான் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அதை சொல்லிடக்கூடாது, சும்மா வந்து பிராங்க் பண்ணணும்னு சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அண்ட் தென் நம்ம அப்படி வந்து சொல்ல, ஏன்டா உனக்கு விளையாடுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா, சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அண்ட் தென் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டி விட்டு அனுப்பிச்சு விட, அவனு ஃபுல்லா வந்து சாப்பிட்டு அண்ட் தென் அவனோட ரூமுக்கு வர அண்ட் தென் அந்த செடியும் சேர்த்து கூட்டிட்டு வரான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறா, இது வந்து அவங்க சொன்னா கூட அதோட ஃபீலிங்ஸ்ல வந்து என்னால புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, அண்ட் தென் அது என்ன சொல்ல வருதுங்கிறது எனக்கு வந்து புரியுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை இது இருக்குமோ, எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கலன்னா கண்டிப்பா வந்து இது ஒரு ஸ்பெஷல் கிராப் தான், அதாவது கிராப் தான் அப்படி சொல்லி சொல்றான். அதாவது ஸ்பெஷல் செடின்னு சொல்லி வந்து அந்த டெஜன்ல இருக்குன்னு சொன்னால அந்த செடி தான் இது அப்படி சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அண்ட் தென் அப்போ வந்து அவனோட ஒரு கேம்ப் ஒரு தனியா வந்து ஒரு காட்டுக்குள்ளார அவன் வந்து வச்சிருக்கிறான். அண்ட் தென் அதை கொண்டு போய் வச்சு அப்பதான் வந்து இன்னைக்கு என்னென்ன நினைச்சோ அதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னோட கிராப்ஸ் எல்லாம் போய் வந்து வித்தோம், அது வந்து ஊர் மேயர்லாம் வந்து நல்லாவே வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து வாங்கிட்டாங்க, அது வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாவே இருந்தது அப்படி சொல்ல, அது அவங்க சொல்லாம நீ சொன்னது கரெக்ட் தான், அது வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படி சொல்லி சொல்றான். அதாவது அந்த செடி சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோ கேக்குது, அது வந்து அவனோட வந்து ஃபீல் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவனை நினைச்சுக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்புறம் சொல்லி வந்து இழுக்க, அதுவும் வந்து அவான்னு சொல்லி வந்து அது டவுட்டா கேட்கற மாதிரியே இருக்கு. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அந்த ஒரு மேயர் வந்து ஒரு சீடை வந்து கொடுத்தாங்க, இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீடாமா, அது வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் அவங்களால வந்து முடியல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நம்மளாலையும் முடியறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டா இருக்கும் இது வளர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, அவா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா நம்மளால வளர்க்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அப்புறம் சொல்லி அந்த ஒரு அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன செடியா கொண்டு வந்தா பாத்தீங்களா, அதை காமிக்கும் போது அது அவ்வளவு பெருசா இருக்குது. அண்ட் தென் அதை வந்து அவான்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்கிறதும் கூட உங்களை மாதிரியே வந்து அந்த செடியை வந்து நல்லா வளர்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அண்ட் தென் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தினேன், பட் நீங்க வந்து தண்ணி நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து பெருசாயிட்டீங்க. அண்ட் தென் உங்களை எப்போ வந்து ஆர்வஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். ஏன்னா வந்து அது ஒரு செடினா அது வந்து ஆர்வஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ட்ரக் வந்துருச்சு, அண்ட் தென் என்ன பண்ற வா போலாம் அப்படி சொல்லி வந்து கூப்பிட, அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த அவா பார்த்து சொல்றான், சரி ஓகே எனக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன், அண்ட் தென் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே போக, அண்ட் தென் அப்பதான் அந்த செடி வந்து பயங்கரமா வந்து க்ளோ ஆகி ஒரு சின்ன ஹியூமனா மாறுற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்படியே சைடு கட் பண்ணி அப்படி கொஞ்சம் வந்து காமிக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரக் காமிக்கும் போது எல்லா லோட்ஸையும் வந்து ஏத்திட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கு, அந்த மாதிரி டி ரேட்ஸ்ல வந்து இத்தனை இருக்கு, அப்புறம் வந்து சி ரேட், அப்புறம் வந்து இந்த மாதிரி வி ரேட்ல வந்து இத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லுவா. அப்ப வந்து நீங்க வந்து வாங்கினதுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ் வந்து வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பா வந்து நாங்க வாங்குவோம், ஏன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அவன் அப்பா வந்து அங்க வந்து போயிடுறாங்க. அண்ட் அப்பதான் வந்து இந்த ஒரு தாத்தா வந்து சொல்றாங்க, தாத்தாவா நம்ம ஹீரோட அப்பாவான்னு தெரியல, அண்ட் தென் அது இன்னும் மென்ஷன் பண்ணல, நான் ஏதோ தப்பா சொன்னா சாரி அண்ட் தென் எப்பயே சொல்லிடுறேன். அண்ட் தென் அப்பதான் வந்து அவர் வந்து கேட்கிறாரு, இந்த ரேட்டிங் செக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு இல்ல, அண்ட் தென் அது எங்க இருந்து எடுத்தாங்க அந்த ஆன்னு சொல்லி வந்து அவரு இழுக்க, அது அப்படியே செல்ல அப்படி சொல்லி கேட்க, ஆமா அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து அந்த டஞ்சன்ல தான் இருக்கும், அண்ட் தென் அந்த டஞ்சன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ஆமா அந்த டஞ்சன்ல வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ வந்து அதை பத்தி எதுவும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவனும் கொஞ்சம் சோகமாயிட்டு, ஆமா அந்த டஞ்சன் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி சொல்லி வந்து அவனு சோகமாக, அண்ட் தென் அப்ப வந்து இன்னொருத்தங்க வந்து அவங்க வந்து அடிக்கிறாங்க. இது எதுக்கு இவனுக்கு வந்து இப்ப ஞாபகப்படுத்தி விட்டேன், ஏன்னா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மாதிரி ஹண்டர் ஆகணும் வந்து ஆசை, பட் அது வந்து அவனால ஆக முடியலைங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் தென் அதை ஞாபகப்படுத்தி பிடிச்சி அடிக்க, சரி ஓகே இப்ப அதை பத்தி வந்து யோசிக்காத, இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய சம்பாதிச்சதுனால நம்ம வந்து பார்பிக்யூ சாப்பிடலாம் அப்படி சொல்லி வந்து அவங்களும் சொல்ல, ஓகே நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்ல, ஒரு 8 மில்லியன் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு தோராயமா சொல்ல, ஓஹோ அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹாப்பியா வரும். அப்படியே வந்து சாயங்காலமாக அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து அவா இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன். அந்த பேர் யோசிக்கிறான், 8 மில்லியன் வந்து ரொம்ப கம்மி கிடையாது, ஆனாலும் வந்து இது ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடையாது, ஏன்னா வந்து இதுக்கு மேல மட்டும் சீட்ஸும் அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர் அதாவது அந்த உரங்கள்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து இதுல ஒரு சிலதெல்லாம் போய் நமக்கு வெறும் 1000 மட்டும் தான் மீதி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ண. அண்ட் அப்படியே வந்து நேரம் அவா இருக்கிற இடத்துக்கு வந்து போறான். அண்ட் தென் போகும்போதே வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து அவனை இடிக்கிற மாதிரி இருக்கு, யாரா அப்படி சொல்லி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை, யார் இந்த குழந்தை அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் பார்க்க, அது வந்து ஹவான்னு சொல்லுதா, ஹவாவா அப்படின்னா நீ சொல்லி வந்து அவனும் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அது என்ன போட்டிருக்குன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கிராப் வந்து வளர்த்துட்டீங்க, அண்ட் தென் அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வந்து கிடைக்குது, அண்ட் தென் இதுக்கு மேலே நீங்க வந்து உங்களால
ஸ்பிரிட் வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் அதனால வந்து நீங்க ப்ரோ ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வந்து அக்யூர் பண்றீங்க. அண்ட் தென் இதுக்கு மேல வந்து நீங்க ஸ்பிரிட் ஃபார்மரா வந்து மாறுறீங்க அப்படி சொல்லி வந்து அந்த டைட்டில் போட நம்ம ஹீரோக்கு வந்து புரியல. அப்பனா வந்து இந்த பொண்ணுங்கிறது ஒரு ஸ்பிரிட்டா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷாக்காவ அது வந்து அவங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது. அப்படியே நைட் ஆயிருது. அண்ட் தென் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன். அதுல வந்து லியான் ஜின்வோ அப்படி சொல்லி வந்து போட்டிருக்கு. அண்ட் தென் அவன் ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டிருக்குது ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி இதெல்லாம் வந்து 2020 மேல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்கா தான் இருக்கு. அப்புறம் வந்து அவனுக்கு புதுசா வந்து பிளெஸிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பிரிட் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங் வந்து கிடைச்சிருக்கு. இதனால வந்து அவனால நிறைய ஸ்கில்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் அதை வந்து வேலையும் வாங்க முடியும் அப்படி சொல்ல அப்பதான் வந்து அவனுக்கு ஒரு சில ஸ்கில் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா வந்து நீங்க வளர்க்கக்கூடிய எல்லா கிராப்ஸும் வந்து நீங்க நல்லா வந்து growth ஆகும். அதாவது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாம குவாலிட்டி எல்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவோட வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து உங்க ஸ்பிரிட்ஸை வந்து நீங்க வேலைக்கு வச்சுக்கலாம். நிறைய ஸ்பிரிட் அப்புறம் வந்து நீங்க நிறைய ஸ்பிரிட் வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஒரு ஸ்கில்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. இது இருக்கிறதுனால மட்டும் இப்ப என்ன ஆயிர போகுது, என்னால வந்து எந்த பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது சண்டை போடுற பவர்ஸ் எதுவுமே வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. இதனால நான் ஒரு 100 மாற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ண அப்ப அந்த ஹவாவை வந்து ஹவான்னு சொல்லி வந்து கேட்க, அதாவது என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒன்னும் இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு மட்டும் சரியில்லை. அண்ட் தென் நீ வந்து எனக்கு வந்து கவலைப்படுறியா அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து அதுவும் அவா அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோ வந்து தலையை தொடவி கொடுக்க அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் சந்தோஷப்பட அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது ஒன்னும் வந்து பிடிக்காத ஸ்கில் கிடையாது, இதுவும் நான் வந்து விருப்பப்பட்ட ஒரு ஸ்கில் தான். அண்ட் தென் எனக்கு ஒன்னும் ரொம்ப சோகம்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுக்குள்ளாடி சொல்லி வந்து தேத்திக்கிறான். அண்ட் தென் அப்பதான் வந்து அது பாக்குறான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து கிடைச்சிருக்கு. அது பேர் வந்து அவா அப்படி சொல்லி இது போட்டிருக்கு. இது ஒரு ஸ்பிரிட் ஓகே, பட் இதோட பேர் வந்து அவாவா அப்படி சொல்லி வந்து பார்க்க அண்ட் தென் அப்பதான் வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் பேக் வந்து செக் பண்ணலாம் சொல்லி இதை செக் பண்ணேன். அண்ட் தென் இதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ஸ்ட்ரென்த், எஜிலிட்டினா இருக்கு. ஆனா இதுக்கு ஸ்டாமினா வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு, ஒரு 108 இருக்கு. அண்ட் தென் இது பரவாயில்லதான் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கீழே இருக்கிற ஸ்கில் வந்து பார்க்க அப்ப அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. என்னன்னா வந்து ஸ்பிரிட்டை வந்து சமன் பண்ண முடியும். அண்ட் தென் இது எது கொடுத்தாலுமே சாப்பிடுமாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு இருந்த மாதிரியே வந்து நிறைய கம்யூனிகேஷன்லாம் வந்து ஸ்பிரிட் கூட வந்து பண்ணும் அப்படி சொல்லி எல்லாம் இருக்கு. அண்ட் தென் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சாக்கா வரான். பரவாயில்லையே இதோட ஸ்கில் வந்து நல்லா வெட்டராவே இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க. அண்ட் தென் அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு ஃபார்மிங் ஸ்பிரிட் அப்படி சொல்லி கேட்க, ஆமா ஆவா அப்படி சொல்லி அந்த ஆமாங்கிறத நான் தான் போடுறேன், அது ஆவான் மட்டும் தான் வந்து சொல்லும். சரி ஓகே அப்பனா வந்து உன்னோட பெஸ்ட்டை வந்து காமி, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறத காமி அப்படிங்கும் போது அது குடுக்குடுன்னு ஓடி போய் ஒரு செடிக்கிட்ட போய் கையை வச்சுக்கிட்டு அவா அவா அவவா அவவா அப்படி சொல்லி அது வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல வந்துட்டு ஓஹோ ஃபார்மிங் ஹேண்ட் ஸ்கில்லா, ஓகே இது ஒன்னும் நாட் பேட், பட் ஆனா வந்து இதுதான் உன்னுடைய பெஸ்ட் ஸ்கில்லா அப்படி சொல்லி வந்து கேட்க அப்ப வந்து அதுவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ டபுள் டபுள் வெடிக்கிற மாதிரி ஏதோ பவர் எல்லாம் இல்லையா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆசையை கேட்க, ஓ அந்த மாதிரி பவர்ஸா அப்படின்னு சொல்லி இப்ப பாரு என்ன அப்படி சொல்லி அது வந்து எக்ஸசைஸ்ல வந்து பயங்கரமா வந்து பண்ண நம்ம ஹீரோ வந்து இப்ப இங்க என்ன நடக்க போகுது அண்ட் தென் நீ என்ன மாதிரி காமிக்க போற அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஆர்வமா பார்க்க அது வந்து பயங்கரமா வந்து ஸ்கிரீம் பண்ண அந்த நல்லா வந்து நல்லா காத்தடிச்சு பறக்குது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து இதுதானா அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோவும் பார்க்க அந்த ஒரு சின்ன குழந்தை நம்ம ஹீரோட ஓடி வந்து எப்படி எப்படி மாசா கெத்தா சூப்பரா அப்படி சொல்லி அது வந்து கெத்தா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இது ஒரு நல்ல ஸ்கில் தான் நினைக்கிறேன் அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். அவனுக்கு வந்து ஃபைட் பண்ற மாதிரி ஏதோ ஸ்கில் கிடைக்கும், ஏன்னா இது ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருந்தனால அப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தான். பட் அதுக்கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரியாவா நீயும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வேற லெவல்ல வந்து பண்ண அப்படி சொல்லி தலையை தொடவி கொடுக்க அது ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகேவா இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ட் தென் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் எங்க அம்மா அப்பாட்ட வேற என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து பயங்கரமா வந்து காத்தடிக்க இங்க என்ன யார் சமன் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிட் வந்து கேக்குது. அது லேடி வயசு எனக்கு லேடி வயசு பேச தெரியல. சரி ஓகே அது வந்து அப்படி வந்து கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இப்பதான் வந்து நான் ஒரு சூப்பர் ஹியூமனா மாறின ஒரு ஃபீலே எடுக்குது, ஏன்னா வந்து என்னால ஸ்பிரிட்ஸ் வந்து பார்க்க முடியுது அப்ப நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமா வந்து அதை பார்த்துட்டு இருக்க. ஆனா இது பார்த்தாவே சொல்ல முடியுது இது ரொம்ப வந்து டேஞ்சரான ஒண்ணு அப்படி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அப்பாவும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குதா. நம்ம ஹீரோவும் என்ன ஆச்சு அவா அப்படி சொல்லி பார்த்துட்டு ஒருவேளை இதுதான் வந்து சமன் பண்ணிருக்குமோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோக்கும் புரியுது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு விண்ட் ஸ்பிரிட் அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்றான். அப்புறம் அந்த ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வந்து சமன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து தலைவனிக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்க அதுக்கு வந்து அதுவும் சரி ஓகே என்ன கூப்பிட்டீங்க உங்களுக்கு என்ன ஃபேவர் அப்படி சொல்லி வந்து அதுவும் கேட்க அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியல.
அது வந்து அவ யோசிக்குது, அதாவது அது யோசிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கேக்குது, ஓகேவா? அது என்ன யோசிக்குதுன்னா, என் பவரை காமிக்க தான் நான் ஜஸ்ட் வந்து சமன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது சொல்றது வந்து நம்ம ஹீரோக்கு கேக்குது, அந்த ஸ்பிரிட் கேட்டுருச்சு. ஆனா பாவீங்களா, என்ன வந்து ஒரு ரீசனே இல்லாம ஸ்பான் பண்ணீங்களாடா அப்படி சொல்லி அது செம கடுப்பாயிடுச்சு. நம்ம ஹீரோக்கும் அது புரிஞ்சு போச்சு, இது வந்து ரொம்ப கோபத்துல இருக்கு, இது ரொம்ப வந்து பயங்கர ஹங்கிரியில இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஓகே நம்ம தான் இதுவான் கேட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன கேட்கறான், வந்து நிலத்தை வந்து கல்டிவேட் பண்ணி கொடுக்கணும், இன்னும் பெட்டரான ஒரு நிலமா வந்து மாத்தி கொடுக்கணும் அப்படி சொல்ல, என்னது நீ என்கிட்டயே வந்து பேசுறியா அப்படி சொல்லி அதுவும் செமையா கடுப்பாகிற மாதிரி இருக்க. இந்த நிலத்தை தானே வந்து கல்டிவேட் பண்ணும், சரி ஓகே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, இதுல ஒரு ரெஃப்ர தட்டுற வேலை அப்படின்னு சொல்லி அது நார்மலா பேச ஆரம்பிக்க நம்ம எனக்கு புரியல. அட பாவி, இது ஒரு பில்டப்பா நினைச்சா இது என்ன, இது சிம்பிளா மாறிடுச்சு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்க அப்பதான் வந்து அது வந்து நல்ல ஒரு பெட்டர் நிலமா வந்து அதே மாத்தி கொடுக்க, இது ஓகே இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ், இது வந்து நீங்க பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி, ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கூப்பிட்டீங்க அப்புறம் காது மேலே இறுக்கி போடுவேன் அப்படி சொல்லி அதுவும் வந்து சொல்லிட்டு அப்புறம் வந்து அது ஃபீல் பண்ணிக்குது, ஐயோ என் கையெல்லாம் பாருங்களே எவ்வளவு மண்ணா இருக்கு, நான் போய் மூலம் வந்து ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட்டும் அங்க எடுத்து விட்டு கிளம்ப. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து போன உயிர் திரும்பி வருது. அண்ட் தென் நல்ல வேலை இப்ப ஏதோ அது பண்ணாம போயிருச்சு, எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிருச்சு, நம்ம லக்கு தான் அது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் நினைக்கிறேன். ஆனா பரவாயில்ல, நான் அவளோட ஸ்கில் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து எதிர்பார்த்தேன், பட் ஆனா வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்லா வந்து ஒரு கிரேட்டான ஸ்பிரிட்டே வந்து சமன் பண்ண முடியுதுன்னா இது வந்து ஒரு பெட்டரான ஸ்கில் தான். ஓகே இந்த ஸ்கில்ல வந்து நம்ம அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கும் போதே வந்து அவ கேக்குது, ஒருவேளை என்னோட ஸ்கில் வந்து இன்னும் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவ எனக்கு போதும், இதுவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல, அப்பதான் வந்து அவன் ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. அவனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு, நீங்க ஒரு கிரேட்டான வந்து ஒரு ஸ்பிரிட்டை வந்து நீங்க வந்து கூப்பிட்டு இருக்கீங்க, அதுக்காக வந்து உங்களுக்கு அஃபினிட்டி பாயிண்ட் வந்து ஒன்னு வச்சுக்கங்க, அப்புறம் வந்து அதை கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு வேல்யூ வாங்கிக்கிறீங்க, அதுக்கு வந்து மேஜிக் பவர் வந்து ஒன்னு வச்சுக்கோங்க, அண்ட் தென் அது கோவமா இருந்ததை வந்து நீங்க சமாதானப்படுத்திட்டீங்க, அதுக்கு வந்து ஒரு 10 அஜிலிட்டி பாயிண்ட் வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அது வந்து இஷ்டப்படி வந்து கொடுக்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே ஸ்டேட்டஸ் இது மூலியமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன், அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சா இல்லைன்னு வந்து சொல்லுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ அதாவது இந்த மேன்வா முழுக்க இப்படிதான் வந்து போகும், நல்லா வந்து ஒரு ஃபன்னா ஜாலியா வந்து போகும். அண்ட் தென் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் தென் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் என்னால இதுக்கு மேல வந்து வீடியோல போட முடியும். ஒரு 10 சாப்டர் வந்து போடுறேன், அண்ட் தென் அதுக்கு மேல சப்போர்ட் வரலைன்னா நான் வந்து அப்படி வந்து ட்ராப் பண்ணிடுவேன். அப்புறம் வேற எதுவும் மாநிலம் இது பாத்துக்கலாம். அண்ட் தென் நீங்க சப்போர்ட் கொடுக்கறது பொறுத்தா இருக்கு. அண்ட் தென் முன்னாடி மாதிரியே வந்து கொஞ்சமாச்சு சப்போர்ட் தாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்.